Hi viewers, welcome to our channel. எல்லாரும் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிராயிங் வந்து பார்த்துருப்போம். மெக்கானிக்கல் டிராயிங் எல்லோரும் வரைஞ்சி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவில் டிராயிங், ரைட்டா? சிவிலில் வந்து எப்படி பிளான் வரைகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ரைட்டா? இன்றைக்கி நம்ம சிவில் பிளான் போயிடலாம், சரியா? இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக வந்து பிளானு. ஸோ அப்போ ஒரு பிளான் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா வால் இருக்குது, சைடில் வால் இருக்குது. ஸோ இதோட இந்த ரூம் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நான் 10க்கு 10 தான் வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 3000 mm × 3000 mm, அதாவது லென்த்தும் பார்த்திங்கன்னா 3000 mm, பிரெத்தும் நமக்கு எவ்வளோ இருக்குது 3000 mm. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன் காமிக்கிறப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த அளவு வந்து எக்ஸ் ஆக்ஸில் எடுத்துக்கணும், அதாவது இந்த லென்த் வந்து எடுத்துக்கணும். நம்ம செகண்ட் கொடுத்துருக்க வந்து என்ன பண்ணுறோம்னா ஒய் ஆக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். இதுதான் டிராயிங்கோட ரூல்ஸு. ஸோ டைமென்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே எக்ஸு ஒய் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி பொதுவாக அந்த வால் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. என்னென்னா 200 mm இருக்கும், 230 இருக்கும், 250 mm இருக்கும். இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 mm வந்து வால் திக்னஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் 230 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ வால் திக்னஸ் வந்து 230 mm நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இப்போ இது வந்து லிவிங் ஏரியா, அந்த லாங்காக ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து லிவிங் ஏரியான்னு சொல்கிறோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3000 mm × 6230 கொடுத்துருக்கேன் நான், சரியா? அப்போது இந்த எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3000, ஒயில் இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 6230 mm, ரைட்டா? அப்போ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா 6690 வருது. ஒயில் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா அதே 6690. ஏன்னா நான் இப்போ வந்து சும்மா ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் நான், இல்லையா? ஸோ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதை வந்து இப்போ நம்ம ஆட்டோகேடில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ்ன்ற ஒரு கமாண்ட். இப்போ நம்ம மெக்கானிக்கல் டிராயிங்கில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம்னா லிமிட்ஸ் போகிறோம். லிமிட்ஸில் போனீங்கன்னா லோயர் லெஃப்ட் கார்னர் வந்து 0,0 எப்பயும் கொடுத்துலாம். இப்போ இதில் நமக்கு டிராயிங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வேணும் நமக்குன்னா 6690, இங்கிட்ட 6690 தான், இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து ஒரு 7000 இல்லைனா ஒரு 8000 வச்சுக்கிறேன். அதாவது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை விட கொஞ்சம் 500 1000 mm வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். இப்போ நான் எக்ஸில் ஒரு 8000 வச்சுருக்கேன். அதேமாதிரி ஒயிட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வைக்கிறோம்னா ஒரு 8000 வச்சுக்கலாம், ரைட்டாக? கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி லிமிட்ஸ் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மறக்காமல் என்ன கொடுக்கணும்னா ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகும்னா லிமிட்ஸ் வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம டிராயிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு கீழே வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னா 6690க்கு ஒரு லைன் வேணும், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் கமாண்ட் போகிறேன். லைன் கமாண்டில் போய்ட்டு நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு இப்போ இந்த டைரெக்ஷனில் ட்ரா பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கிட்டு கர்சர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா 6690க்கு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 6690க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோமா? அதேமாதிரி இப்போ நமக்கு வெர்டிக்கலாக நமக்கு அதே டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 6690 அதுக்கு ஒரு லைன் போட்டுறோம். இப்போ ஹரிசாண்டலாக வேணும்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு வேணும்னா அதே டைமென்ஷன் 6690க்கு ஒரு லைன் போட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம சி கூட கொடுத்துடலாம், ரைட்டா? இப்போ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வாலோட அவுட்டர் லைன், அது மட்டும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு உள்ளுக்குள்ள வந்து இந்த இன்னர் லைன் வரணும்ல, இன்னர் லைன் வந்தால் தான் நமக்கு வந்து வால் வந்து வந்திருக்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம், சரியா? ஸோ அப்போ இந்த கேப் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 230 mm வந்து வால் திக்னஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல அப்படின்னா ஆஃப்செட் கமாண்ட் போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஆஃப்செட் கமாண்ட். ஆஃப்செட்டோட ஷார்ட்கட் நம்ம ஓன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நான் ஆஃப்செட் கமாண்ட் போகிறேன். போய்ட்டு இப்போ வால் திக்னஸ் நமக்கு என்ன வேணும்னா 230 mm. அதே 230 mm கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வழக்கம் போது செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆஃப்செட் கேட்குறோம். எந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே வந்து ஆஃப்செட் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த வால் லைன் வந்து உள்ளே வரணும், மேலே இருக்க லைன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே வந்து நமக்கு வரணும், இந்த லைன் நமக்கு உள்ளே வரணும், ஓகேடா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவுட்ரு வால் வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இப்போயே கூட ட்ரிம் பண்ணலாம், இல்லை அப்புறம் ட்ரிம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இப்போயே வேணால் ட்ரிம் பண்ணிக்கலாம் நம்ம, சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரிம் கமாண்டில் போய்ட்டு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கட்டிங் எட்ஜ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிடுங்க. அப்போ டைரெக்டாக எங்கே போயிடும்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் ட்ரிம் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்த மட்டும் நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம், கட் பண்ணிடலாம். இப்போ இதே கட் பண்ணணும், இதே கட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ட்ரிம் பண்ணிட்டு போயிடலாம்.
ட்ரிம் கமாண்டில் கட்டிங் எட்ஜ் கொடுத்து தேவைன்னா பண்ணலாம், இல்லை இப்படி டபுள் என்டர் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். அப்போ எந்த லைன்லாம் வேண்டாமோ நீங்கள் அந்தந்த லைன்லாம் ட்ரிம் பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன கொடுக்கணும், ஜூம் ஆல் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட அவுட்ரு வால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வெர்டிகல் நடுவில் ஒரு வால் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு எப்படி வேணும்னா, இப்போ இங்கேருந்து 3000 இங்கே, அதாவது ஹரிசாண்டல் வந்து நமக்கு எவ்வளோ வேணும், 3000 வேணும். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னா, திரும்ப வந்து ஆஃப்செட் கமாண்ட் போகிறோம். ஆஃப்செட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறோம்னா 3000 கொடுக்குறோம். 3000 கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த இன்னர் வால் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் வால் வந்து இந்த சைடு வந்து 3000 நமக்கு கொடுக்குறோம். அப்போது லெஃப்ட்லேருந்து 3000 நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஃப்செட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வால் தானே வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப ஆஃப்செட்டில் போய்ட்டு 230 mm நம்ம கொடுத்துடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைடு நம்ம ஆஃப்செட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 230 mm வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வால் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இப்பயே ட்ரிம் பண்ணிடலாம், இல்லை மொத்தமாக கூட ட்ரிம் பண்ணிடலாம். இப்பயே ட்ரிம் பண்ணிக்கோங்க வேணாம், டபுள் என்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிம் பண்ணிடலாம், அதேமாதிரி கீழே நீங்கள் ஒரு ட்ரிம் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் இடையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்த இன்னரில் இருக்க இந்த பெரிய வால் நான் போட்டுட்டேன் இல்லையா, இப்போ ரூம் செப்பரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸில் 3000, ஒய்லேயுமே 3000 தான் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்செட் கமாண்ட் தான். ஸோ ஆஃப்செட் கமாண்ட் போய்ட்டு ஜஸ்ட் அதே 3000 போய்ட்டு இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம்னா 3000 ஆஃப்செட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வால்க்கு வந்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே 230 mm. ஒருவேளை வால் இந்த ரெஸ்ட் ரூமில் பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க சமயத்தில், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆஃப்செட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 230 mm நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கேயுமே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம்மில் போய்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் பண்ணணும், இதுவும் ட்ரிம் பண்ணணும். அப்போ ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே பிளான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படியே ட்ரா பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ இது வந்து வெறுமனே பிளான், அதாவது வால் மட்டும் இப்போ நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கேன், ட்ராயிங்கில் காமிச்சிருக்கேன். சப்போஸ் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டோர்லாம் கட் பண்ணணும்ல. ஸோ எப்படி டோர் கட் பண்ணுறது அப்படின்னா, டோர் வந்து பொதுவாக எப்படி வரும்னா இந்த மாதிரி இப்போ ஒரு வால் இருக்குன்னா இந்த வாலை ஒட்டியே டோர் வரலாம், இல்லை ஒரு வாலில் சென்டராக வந்து நம்ம டோர் வரலாம், இல்லை கொஞ்சம் தள்ளியும் வரலாம், ரைட்டா. இப்போ நம்ம அந்த 3 மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்க மாதிரி போகிறேன். இப்போ நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். எங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன்னா இந்த எண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லைன் ட்ராப் பண்ணுறோம். பொதுவாக இந்த டோரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில், இப்போ நம்ம கமர்ஷியலான கொஞ்சம் வேறு மாதிரி வரும். நமக்கு நார்மலாக வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா டோரோட சைஸ் வந்து 3000, அதாவது 9000 கொடுப்பாங்க, அதாவது 3 அடி கொடுப்பாங்க, ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப்செட் கமாண்டில் போய்ட்டு 9000 கொடுக்குறேன். 9000ங்கிறப்ப என்னென்னா 3 அடி நமக்கு, ரைட்டா. சரி, 3 அடி நமக்கு வந்துடும். இதில் போய் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கிட்ட வந்து ஆஃப்செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 லைன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா 1 செகண்ட் ட்ரிம் கமாண்டில் போகிறோம். ட்ரிம்மில் போய்ட்டு டபுள் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எது வேண்டாம், இந்த லைன் வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டோர் கட் ஆகிடும். இதானே நம்ம புரியும்னு நினைக்கிறேன், ரைட்டா. சரி, இது வந்து என்னென்னா ஒரு வாலோட அட்ஜசன்ட்டில் அப்படியே பக்கத்துலேயே வந்து நமக்கு என்ன பண்ணிக்கணும், டோர் வந்து கட் பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், இந்த ரூமில் இப்போ நடுவில் வந்து எனக்கு என்ன பண்ணணும், இப்போது ஒரு டோர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். எப்படி ட்ராப் பண்ணுறேன்னா இதோட இந்த மிட் பாயிண்ட் எடுக்காமல் இந்த ரூமோட மிட் பாயிண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாலோட இந்த மிட் பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மிட் பாயிண்ட் வந்து ஒரு லைன் எடுத்துருக்கோம். இப்போ நான் அதே ஆஃப்செட் கமாண்ட் போகிறேன். இங்கேயுமே டோரோட சைஸ் வந்து நமக்கு 900 தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 900ல் பாதி வந்து என்ன கொடுக்குறேன்னா 450க்கு ஆஃப்செட் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 450க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். 450 mm கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு ஒரு ஆஃப்செட் பண்ணுறோம். அதே ஆப்ஜெக்டை இந்த சைடு ஒரு தடவை ஆஃப்செட் பண்ணோம்னா கரெக்டாக சென்டரில் வந்து நமக்கு 900க்கு வந்துடும். இப்போ நமக்கு எந்த லைன் தேவையில்லை அப்படின்னா இந்த நடுவில் சென்டரில் போட்டிருக்கோம்ல, சென்டரில் போட்டிருக்க லைன் வந்து நமக்கு தேவையில்லை. அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெலீட் பண்ணிடலாம், ரைட்டா. ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படாது இந்த லைன், ஸோ டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை என்ன பண்ணோம்னா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரிம்மில் போய்ட்டு இப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ ட்ரிம் பண்ணிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரூமுக்கு கரெக்டாக வந்து நமக்கு எப்படி வச்சுக்கோன்னா நடுவில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வாலை ஒட்டியும் டோர் வேண்டாம், மிடில்லே வேணாம், கொஞ்சம் தள்ளி வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா இப்போ நான் வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன்.
எனக்கு இந்த ரூமில் எப்படி லைன் ட்ரா பண்ணணும், டோர் வேணும்னா இங்கேருந்து ஒரு 1 feet தள்ளி எனக்கு டோர் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அடிக்கு ஒரு லைன் போகிறேன். 300 mm ஒரு லைன் போட்டுட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து போட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஆரிஜின்லேருந்து 300க்கு ஒரு லைன் போட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டிருக்கேன். சரியா? இது எதுக்குன்னா இப்போ நான் ஆஃப் செட் பண்ண போகிறேன். ஆஃப் செட்டில் போய்ட்டு 900 போய்ட்டு எந்த ஆப்ஜெக்டை நம்ம ஆஃப் செட் பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆஃப் செட் பண்ணிடும். ரைட்டா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ட்ரிம் பண்ணிட்டு போயிடலாம். ட்ரிம்மில் போய்ட்டு இது இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் நான் டோர் போட்டு காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ இது வந்து வாலை ஒட்டின மாதிரியே டோர் போடலாம். இது ஒரு ரூமுக்கு மிடில் வந்து டோர் வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா டோர் வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? இதே மாதிரி தான் என்னென்னா விண்டோவுமே வாலை ஒட்டி வரலாம், மிடில் வரலாம், ஓரத்துலேயே வரலாம். ரைட்டா? இப்போ இந்த ரூம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ரூமில் இந்த ரூம் எடுத்திருக்கேன். இந்த ரூமில் எனக்கு என்ன பண்ணணும், இப்போ நடுவில் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நான் அப்போ சொன்ன மாதிரி மிடில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். பொதுவாக இந்த விண்டோ சைஸ் வந்து நம்ம டொமஸ்டிக்கில் வந்து அதாவது வீட்டு சைட்லாம் எவ்வளோ இருக்குன்னா 4 அடி இருக்கும் விட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போது ஆப்செட் கம்மாவில் போய்ட்டு 4 அடின்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ எம்எம் வரும்னா 1200 mm வரும். அதில் பாதிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், 600 எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்டை இந்த சைடு ஒரு ஆப்செட் பண்ணுறோம். இதே சேம் ஆப்ஜெக்ட் இங்கிட்ட ஒரு ஆப்செட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் இருக்க லைன் தேவையில்லை, அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ட்ரிம் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்னா வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க லைனை மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, டோர் மாதிரி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்றாங்க. ஸோ வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்க 2 லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா லைன் கமாண்டில் போய்ட்டு ஒரே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இதோட மிட் பாயிண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துச்சா, இதுதான் ஆக்சுவலாக வந்து என்னது விண்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த விண்டோ எப்படி இருக்குது இப்போ நமக்குன்னா அந்த வாலோட சென்டராக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கேருந்து ஒரு 2 feet தள்ளி எனக்கு ஒரு விண்டோ வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா 2 feet. அப்போ இந்த சைடு கர்சர் ட்ரா வச்சுட்டு ஒரு 600 mm போயிட்டிங்கன்னா ஒரு லைன் வந்துச்சா, இதில் வந்து ஹரிசாண்டலில் ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா இந்த கார்னர்லேருந்து வெர்டிக்கலாக 600 mm லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஃப்செட்டில் போய்ட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுறோம் 1200 இந்த ஆப்ஜெக்டை 1200க்கு ஆஃப்செட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் 4 அடிக்கு வந்துடும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி என்ன பண்ணுறோம், ட்ரிம் கமாண்டில் போய்ட்டு டபுள் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா 2 லைன் கிடச்சிருச்சா. 2 லைனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைன் கமாண்டில் போய்ட்டு இதோட மிட் பாயிண்ட்லேருந்து இதோட மிட் பாயிண்ட்டுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்துடும். தெரியுதா, வந்துச்சா? இப்போ இந்த சைடு ஒரு விண்டோ வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு விண்டோ வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுவுமே நான் வரைஞ்சி காட்டுறேனே. பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து இப்போ இங்கிட்ட ஒரு 2 அடி தள்ளி வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 600 கொடுத்துட்டு இந்த சைடு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஆப்செட்டில் போகிறோம், 1200 கொடுக்குறோம். எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு வேணும் இந்த சைடு வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே வழக்கம் போல் என்ன பண்ணுறோம்னா ட்ரிம்மில் டபுள் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை ஜூம் பண்ணிக்கோங்க. வேணாம், ஜூம் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்டில் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லா சைடுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், டோரு விண்டோ எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் டெக்ஸ்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து லிவிங் ஏரியா இல்லை டைமென்ஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ராவில் டெக்ஸ்ட்டில் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் போய்க்கிங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குறப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டு ஹைட்டு கேட்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வால் திக்னஸ் இல்லைனா அதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம். வால் திக்னஸ் நான் 230 கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட் நான் என்ன கொடுக்குறேன்னா 200 mm கொடுத்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராயிங் வந்து டாமினேட் பண்ணி பெருசாக இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தால் ட்ராயிங்கே ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். ஸோ அதனால் ஒன்று 230 கொடுங்க, இல்லை அதை விட கம்மியாக கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லிவிங் ஏரியா நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ லிவிங் ஏரியா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், 3000 இன்ட்டுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் தான் கொடுக்கணும். இன்ட்டு கொடுத்திங்கன்னா ஸ்டார் மாதிரி வந்துடும் நமக்கு. ரைட்டா? 6230 இந்த மாதிரி கொடுத்துடலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா டைமென்ஷன் இது டெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வேணாலும் அதே தான். டெக்ஸ்ட் கமெண்ட் போகிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணுறீங்க.
ஹைட் அதே ஒரே யூனிஃபார்ம் ஹைட் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் இது வந்து கிச்சன் வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கிச்சனோட சைஸ் என்ன வேணுமோ நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ 3000 இன்ட்டு 3000னா 3000 இன்ட்டு 3000 கொடுத்துடலாம். ரைட்டா? அதே மாதிரி இந்த ரூமில் பெட்ரூமாக இருந்தால் பெட்ரூம் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறையா பிளான் வந்து இருக்கும். எடுத்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து வரைஞ்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சரியா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.